பைடன் மீண்டும் அதிபரானால் அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது என முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். நேரடி விவாத நிகழ்ச்சியில் பேசிய ட்ரம்ப், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தாங்கள் சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்கியதாகவும், கொரோனா காலத்தில் எந்த பிரச்சனையும் இன்றி சிறப்பான ஆட்சியை நடத்தியதாகவும் குறிப்பிட்டார். பைடன் ஆட்சியில் மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப், சீனா போன்ற நாடுகளை கூடுதலாக பணம் செலவழிக்க வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சுகாதார அமைப்பை பைடன் சிதைத்துள்ளதாகவும், தான் அதிபரானால் கருக்கலைப்பு மருந்துகளை நிறுத்தி வைக்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். பாலியல் விவகாரம், முறை தவறிய உறவுகள் மூலம் கருவுற்றால் கலைக்க சட்டம் இயற்றப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். எல்லை தாண்டி வரும் மக்களால் அமெரிக்க பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும், சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் கொல்லப்படுவதாகவும், அமெரிக்காவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைன் போரின் போது பைடன் தலையிட்டிருந்தால் இந்த அளவு உயிரிழப்பு இருக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ட்ரம்ப் என பைடன் கூறிய நிலையில், பைடனின் மகனும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளிதான் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.